திருப்பத்தூர் தென்மாப்பட்டில் அமைந்துள்ள கிட்ஸி பிளே பள்ளியில் நடைபெற்ற மாறுவேட போட்டி. மழலையரின் எழில் கொஞ்சும் பேச்சுக்கள், ஆடை அலங்காரங்களால் அசத்தல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டில் அமைந்துள்ள கிட்ஸி பிளே பள்ளியில் மழலையரின் எழில் கொஞ்சும் ஆடை அலங்காரத்துடன் மாறுவேட போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் ஆறுமுகநகர் அரிமா சங்க தலைவர் சுந்தர், செயலாளர் பாண்டியன், முத்தையா மெமோரியல் ட்ரஸ்ட் முதல்வர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் தென்மாப்பட்டில் செயல்பட்டு வரும் கிட்ஸி என்ற மழலையர் பள்ளி பயிலும் குழந்தைகளின் திறன்களை மேம்படுத்தும் விதமாக பள்ளி நிர்வாகம் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு போட்டிகள் மற்றும் அறிவுத்திறன் சார்ந்த விளையாட்டுகள் நடத்தி வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக மாறுவேட போட்டி நடைபெற்றது. இதில் மழலையர்கள் பல்வேறு வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து கொண்டு அலங்காரங்கள் செய்தபடி கலந்து கொண்டனர். இதில் நேரு, பாரதியார், முருகன், கிருஷ்ணன், பாப்கார்ன், வண்ணத்து பூச்சி, மரம், பூமி, டைனோசர் வேடங்களும் செயற்கை மற்றும் இயற்கை உணவு வகைகளின் வேடங்களும் அணிந்தபடி கலந்து கொண்டனர். மழலையர்கள் கொஞ்சம் மொழியில் தங்களது பேச்சுக்களால் தாங்கள் அணிந்து வந்த வேடங்கள் குறித்து பேசியும் பாடல் பாடியும் அசத்தினர். அப்போது ஆசிரியர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் கைதட்டி குழந்தைகளை ரசித்தனர். நிகழ்ச்சியின் போது பெற்றோர்கள் ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் பாராட்டி சென்றனர். பள்ளியின் நிறுவனர் மணிகண்டன் பேசுகையில், நமது பகுதி குழந்தைகளின் கல்வித்திறனை மேம்படுத்துவதற்காகவே முதற்கட்டமாக இப்பள்ளி துவங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக வெளியில் சென்று நம் கிராமப்புற பகுதி மாணவர்கள் சிரமப்படாதவாறு அவர்களின் நலன் கருதி கல்வி சாலை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். என் வாகனம் மகிழ். நான் சரவண போய் பிறந்தேன். அண்ணன் பூ காப்பதே என் கடமை. வெற்றிலே உலகாரோகரா. மரமானாலும் பழிச்சொல்லி மரமான பசிக்கல்லான Okay, thank you. Thank you. நான் தாய் கல்வே முருகன் 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 எனது ஆயுதம் வேல். எனது ஆயுதம் மயில். முருகா முருகா சின்னயா சின்னதா. அம்மா சின்ன சின்ன உருளையா சின்னவே வேலையா கஞ்சி கஞ்சி தந்தைசோ. நன்றி நன்றி நன்றி. Healthy food. Stay strong. Clap பண்ணுங்க. No. Love you everyone. Father. Love you everyone. Everyone. Thank you. Thank you. Very good. Money. Money. I don't go by the road book. I live from the heart. Not the head. Thank you. Very good. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். என் பெயர் பாரதியார். அச்சமில்லை 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 அச்சமில்லை. சத்தமா சொல்லு. அச்சம் என்பதில்லையே. ஃபுல்லா பாடுவாங்க. உச்சி மீது வானின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
குச்சி மீது வாழேந்தி வீழ்ந்த பொழுதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே. எல்லாருக்கும் வணக்கம். Very good. Very good. Good morning. Good morning. Anna butterfly. I like a Thank you. Very good. Good morning. I am Pakan. I am thirsty. Like me. Thank you. I am yes. நீ சூப்பரா சொன்னியா? Good morning, everyone. I am yes. Say water. Save water. Save the plant. Plant. Thank you. Thank you. Very good. I am dinosaur. I am dinosaur. I am big animal. I am big animal. I have short teeth I have sharp teeth. and a long tail. Round tail. Satma solla and long tail. Round tail. Rhymes for one little. One Sollida. One little, two little, three little dinosaurs. Sollida. Four little. Sollu. Thank you, Sollu. Ahoy! Ahoy! Thank you மட்டும் சொல்லு. Thank you. நான் தமிழ் கடவுள். தமிழ் கடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. தந்தி. Very good. Very good. அதாவது மிக பெரிய தலைவராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட முடியாது. இந்த சின்ன குழந்தைகள் இவ்வளவு தூரம் தன்னுடைய தன்னம்பிக்கையோட இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஃபியர்னஸ் இல்லாம பேசுறதே மிகப்பெரிய விஷயம். அதுவே மிகப்பெரிய சாதனையாக நம்ம நினைக்கணும். இது ஒரு சாதாரண உடையாக என்று நினைக்க வேண்டாம். இது உங்களுடைய தன்னம்பிக்கை, இலக்கு, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை காட்டுக்கொள்ளக்கூடியது. அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய கனவுகளை நனவாக்குங்கள், அவங்களுடைய திறமையை ஊக்குவீங்கள். அதுல இருந்தே அது ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு விதையை விதைச்சோமானால் அது கண்டிப்பான முறையில சக்சஸ் ஆகும். அது ஆரம்பத்துல இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் தன்னுடைய தேசிய தலைவர்கள் இருக்கட்டும், இல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட கடவுளாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ் கோடை போட்டு அதை மாதிரி ஸ்பீச் கொடுக்கறது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த அழகுக்கு பின்னாடி ஒவ்வொரு பெற்றோருடைய சிறந்த உழைப்பு இருக்குங்கிறத நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு, அந்த ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நுணுக்கமா அந்த வேடங்களை செஞ்சு, அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளை கலைச்சுப்படாம பக்கத்திலே இருந்து அந்த டீச்சர் பூரா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க. நிறுவனர் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் முன்னாடிலாம் வெளியில போயிட்டு பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அனுப்புறதுக்கே பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே கோச்சிங் நல்லா இருக்கு, பிள்ளைங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னோட பையனுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இங்கே வர்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி வர்றான். டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. குழந்தைங்கள்ட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அவங்க இங்கே எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, வீட்டில் சொல்லிட்டே இருக்காங்க. இங்கே என்னென்ன லேர்ன் பண்றாங்களோ அதை வீட்டில் கண்டிப்பாக சொல்றாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. தேங்க்யூ. ரொம்ப தூரம் தான் போகணும், எதாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் விட பயமாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் வரவும் நல்லா டீச்சிங்கும் நல்லா இருக்குது, நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க.
எங்களுக்கு இங்கே விட்டுட்டு போகிற பயமே இல்லை. மத்தியானம் வரைக்கும் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நல்லா பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி படிக்கிறதும் வந்ததுலேருந்து வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுவோமா எழுதுவோமான்னு அந்த ஆட்டிடியூடே மாறிடுச்சு. நல்லா விளையாட்டு அப்படி இப்படின்னு இருந்தாங்க. இப்போ படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பயம் இல்லை, ஒன்றும் எப்படியும் மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது வந்துருச்சு. தேங்க்யூ. உங்கள் டீச்சர்ஸ்க்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. வீட்டில் கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, இங்கே கரெக்டாக சாப்பிட்றோம். நான் நர்மதியோட மதர். ஆக்சுவலி கிட்ஸி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் இல்லை, எங்கள் மேம் அண்ட் டீச்சர்ஸோட டெடிகேஷன் வந்து நான் ரொம்ப லைவ்லியாக பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க டீச்சர்ஸ். கிட்ஸோட வந்து ரொம்ப நல்லா அவங்களோட அலைனாய் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா படிக்கிறா பாப்பா, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறா, சாப்பிட்றது முன்னாடி ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்பா. இப்போ எதுனாலுமே சாப்பிட அடாப்ட் ஆகிக்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோச்சிங்ஸ் வந்து பெட்டராக இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வேறு எங்கேயாவது சேர்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட விஷயம் என்னன்னு தெரில, இங்கே கிட்ஸி வந்துருச்சு. எங்களோட கோச்சிங் வந்து ஆக்சுவலி முன்னாடி விசாரிச்சப்போ நல்லா பெட்டராக இருக்கும். எல்லாமே வந்து முன்னாடியே நான் நிறையா டெஸ்ட் பண்ணேன். எங்கள் கிட்ஸி வந்து ரொம்ப சந்தோஷம். என் பையன்கிட்டையும் நான் வந்து என் பையன் ஆக்சுவலி நிறைய உடம்பு சரின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கூலுக்கு ஒரு 2 வீக்ஸ் மேலே லீவ் தான் இருந்தான். ஆனால் அவன்கிட்டே நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நிறையா பார்க்குறேன். ஸோ இட்ஸ் மை ப்ளஷர் டு ஸ்டடி மை. கிட்ஸி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கான ஸ்கூலாக ஆயிட்டுருக்கு. ஏன்னா பசங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக ஸ்கூலுக்கு வராங்க. வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அம்மா நான் இதை படிக்கட்டுமா அதை படிக்கட்டுமா, எனக்கு வந்து ஜஸ்ட் மிஸ் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, சௌமி மிஸ் இந்த மாதிரி சொன்னாங்க, இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் ஆர்வமாக பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு தான் பார்க்குற மாதிரி இருக்கு. படிப்பு விஷயத்துல இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே வந்து டீச்சர்ஸ் தான் சொல்லணும். டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிள்ளைங்களை வந்து இதுக்கு மேலேயும் நல்லபடியாக நல்ல குணத்தோடையும் எல்லா விதத்துலேயும் வந்து பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக கொண்டு வரணுன்ட்டு நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து என் பொண்ணை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சேட்டை. அது எப்படி சொல்றேன்னா வீட்டில் வந்து தாங்க முடியாத சேட்டையா இருக்கும். கடைசியில் இந்த ஸ்கூலுக்கு வந்து மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து என் பொண்ணு மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க பிள்ளைங்களை. உண்மையாக சொல்ல போனால் இவங்கெல்லாம் சிற்பிகள் தான், நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து நானும் வந்து டீச்சர்ஸ்ங்க அப்புறம் ஸ்கூல் முடிச்ச பிறகு காலேஜ் முடிச்ச பிறகு அப்படின்ற அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாக வந்து நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுங்க தான். அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றேன்னா எங்களுக்குலாம் வந்து கிடைச்ச பொக்கிஷங்கள் தான் நான் சொல்லணும். சாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சார் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ ஸ்கூல் கிட்ஸி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த தெம்மாப்பட்டு சரௌண்டிங்கில் ஸ்கூல் வந்து அதிகமாக கிடையாது. இப்போ பெரிய பொண்ணு வந்து வேற ஸ்கூலில் படிக்கிறா. இப்போ சின்ன பொண்ணு ஐயோ தூரமாக இருக்கே நான் எப்படி கொண்டு போய் விடுவேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சார் வந்து இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. கிட்ஸிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சாருக்கு நன்றி, முக்கியமாக டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பு குழந்தைகளே, அதிலும் அறிவு குழந்தைகளே, எதிர்காலம் யாவும் நீங்களே, அதில் எப்படி வாழணும் பாருங்களே. நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கேன். இங்கே என்ன நம்ம அப்சா காலேஜில் ஒரு 4 வருஷம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு 2 வருஷம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பேராசிரியர் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய நீண்ட கால கனவு. ஒரு 20-25 வருஷத்து கனவு. இந்த 25 வருஷத்து கனவை இப்போ தான் இந்த வருஷத்துல தான் நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன காரணம்னா சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்போ அந்த நேரத்தில் என்கிட்ட இல்லை. அப்போ ஏன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ இல்லை. ஏன்னா நான் அப்போ எங்கள் ஃபாதரை டிபெண்ட் பண்ணியிருந்ததுனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னால் ரெடி பண்ண முடியல. இப்போ தான் அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கூல்ஸ் வந்து இது வந்து ஒரு சாம்பிள் ஆஃப் ஸ்கூல் மாதிரி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கன்றமணிக்கு போகிற வழியில் நம்ம ஒரு 13.25 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கோம். அந்த ஸ்கூல் அந்த பெரிய இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுங்கிறக்காக தான் இது நம்ம ஒரு ஃபவுண்டேஷனாக இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு சொன்னால், நான் வந்து
திருப்பத்தூரில் தான் படிச்சிருக்கேன். நான் வெளியூரில் எங்கேயும் படித்ததில்ல. என்னுடைய காலேஜ் லெவல் வரையும் நான் இங்கே படித்தேன். காலேஜுக்கு அப்புறம் MBA பண்ணது மதுரையில் பண்ணேன். அப்போ போய் பார்க்கும்போது நம்மளுடைய எஜுகேஷன் என்ன, நம்மளுடைய தரம் என்ன வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. இது எந்தவித லாப நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இல்லை.